சுவிஸில் சொந்த வீடு வாங்க காத்திருப்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. வெறும் 5 லட்சத்திலிருந்து புத்தம் புதிய வீடுகள் விற்பனைக்கு. உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். எங்களிடம் தனியார் வங்கி கடன், வீட்டு கடன்களை குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ளலாம். SMTS Immobilien, 40 வருட அனுபவம். SMTS Immobilien, Rüterswil-Straße 43 8735 St. Gallen-Kappel. நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் சிறப்பு செய்திகளோடு. ஹாய், வெல்கம் டு சுவிஸ் தமிழ் டிவி. அன்பான சொந்தங்கள், மற்றும் ஒரு சிறப்பு செய்தி பகுதியில் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். மிக முக்கியமானது ஒரு கொள்ளை இப்படி எல்லாமா நடக்குது, எங்கெங்க கிணத்தை காணோம் அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய ஒரு பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது சுவிட்சர்லாந்துல அப்படின்னு நம்ப முடியுதா? அப்படியான சம்பவம் ஐரோப்பா முழுவதுமே அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு, அவலத்தை ஏற்படுத்தி இருக்கு. அது என்ன சம்பவம், என்ன காரணம் அப்படின்றத விரிவா பார்க்க போகிறோம். மிக முக்கியமாக கார்கோ தெஃப்ட் அப்படின்ற விஷயம் எல்லாருக்கும் புதிதா இருக்கலாம். அதாவது சரக்கு திருட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சரக்கு திருட்டினுடைய ஒரு பகுதியாகத்தான் இந்த ஒரு கொள்ளை சம்பவம் பதிவாகி இருக்கின்றது. மிக முக்கியமானது. அது சம்பந்தமாகத்தான் உங்களோடு பல தகவல்களை வழங்க போகிறோம். ஐரோப்பா முழுவதும் இப்ப அது சம்பந்தமா பேசப்படுது. இது ஒரு சாதாரண திருட்டே கிடையாது. நேரா ஈஸ்டர் சந்தையை தாக்கிய மிகப்பெரிய சாக்லேட் கொள்ளையாகவே மாறி இருக்கிறது. ஆமாங்க, ஒரு சாக்லேட் கொள்ளை சம்பந்தமாக பார்க்க போகிறோம். உலகம் முழுக்க பிரபலமானதுதான் கிட்கேட் சாக்லேட். ஆயிரக்கணக்கில் இல்லங்க, 4 லட்சத்துக்கும் அதிகமான சாக்லேட் துண்டுகள் இப்போ காணாமலே போயிடுச்சு, மாயமாகிடுச்சு. இதனுடைய பின்னணி என்னன்னு பார்க்கலாம். ஐரோப்பாவில ஈஸ்டர் பண்டிகை அப்படின்னு சொன்னாலே சாக்லேட் விற்பனை எகிரி போயிரும் உச்சத்துக்கு. கிட்கேட் சாக்லேட்டுகளினுடைய மிகப்பெரிய சரக்கு திருடப்பட்ட சம்பவம் இப்போ உணவு விநியோக சங்கிலி பாதுகாப்பு இருக்கு இல்லையா, அதையே கேள்விக்குறியாகி இருக்கு. இந்த சம்பவத்தை சாதாரணமா எடுத்துக்க முடியாது. ஐரோப்பா சந்தையிலேயே பரவலான விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கு. மிக முக்கியமாக விநியோக சிக்கலையும் பொருளாதார சிக்கலையும் உருவாக்கி இருக்கு இந்த கொள்ளை அப்படின்னு பார்க்கலாம். நெஸ்லே நிறுவனம் உங்களுக்கு தெரியும், சுவிட்சர்லாந்து தலைமையிடமா கொண்ட உலகினுடைய மிகப்பெரிய உணவு நிறுவனமா இருக்கு. அது ஒரு தகவலை வெளியிடுது. இந்த கொள்ளை சம்பவத்தில் காணாம போன சாக்லேட் 4,13,793 கிட்கேட் சாக்லேட் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒட்டுமொத்தமா 12 தொன்னா. அந்த சரக்கு வாகனம் உற்பத்தி நிலையத்திலிருந்து விநியோக மையங்களுக்கு எல்லாத்தையும் அப்படியே சப்ளை பண்றதுக்காக போயிட்டு இருக்கும் போதுதான் மர்மமா காணாம போயிடுச்சு. இத்தாலியினுடைய மத்திய பகுதியிலிருந்து போலாந்து நோக்கி போயிட்டு இருக்கும் போது பல ஐரோப்பிய நாடுகளுக்கு இது விநியோகிக்கிற திட்டத்தில் இருந்துச்சு. இந்த சம்பவம் நேர்ந்த நேரம் ரொம்பவே முக்கியமானதுங்க. ஈஸ்டர் என்றது ஐரோப்பாவிலேயே சாக்லேட் விற்பனைக்கு மிகப்பெரிய பருவகாலமா பார்க்கப்படுது. குறிப்பா சுவிட்சர்லாந்து எடுத்துக்கலாம், ஜெர்மனி, பிரான்ஸ், இத்தாலி இப்படியான நாடுகள்ல குடும்பங்களுமே என் குழந்தைகளுக்கும் சாக்லேட் பரிமாறப்படுறது ஒரு பாரம்பரியம் தான். இதனால இத்தகைய பெரிய அளவிலான சரக்கு இழப்பு இருக்கு இல்லையா, நேரடியா சந்தையில இருக்கக்கூடிய சாக்லேட் கிடப்பையே பாரியதொரு அபாயத்துக்குள்ள உள்ளாக்கி இருக்குன்னு சொல்லலாம். இந்த கொள்ளை சம்பவம் ஐரோப்பாவில சமீப காலமாக அதிகரிச்சு வருது. அதாவது கார்கோ தெஃப்டோட இதை ஒப்பிட்டு பார்க்கறாங்க. குறிப்பா இந்த திருட்டோட சம்பந்தப்பட்டவங்க மிக விலை உயர்ந்த பொருட்களை இலக்கா வச்சிருப்பாங்க. அதாவது குறிப்பா உணவு, மின்னணு சாதனங்கள், மருந்துகள் அவங்களுடைய அதிக தேவையான இலக்கா இருக்கும். பெரிய லோரிகள், எல்லை கடக்கிற போக்குவரத்தோட இடைநிலைகள் இதை எளிதாக்குற சூழலாகவே மாற்றிக் கொள்வாங்க. நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இத்தகைய திருட்டெல்லாம் திட்டமிட்டு செய்யப்பட்ட குற்றச்செயலா தான் இருக்கும்ன்றாங்க. GPS கண்காணிப்பு தடங்கள், போலியான டிரைவர் அடையாளம் இல்லைன்னா விநியோக தகவல் கசிவு, இதுதான் மிக முக்கியமாக இந்த திருட்டுக்கு வாய்ப்புகளை கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. பல நேரங்களில் உள்ளக தகவல் தான் இந்த சம்பவங்கள் ஏற்படுத்தப்படுறதுக்கு காரணம் என்று நிபுணர்கள் எச்சரிக்கிறாங்க. நெஸ்லே நிறுவனம் இது சம்பந்தமா அதிகாரிகளோட தீவிரமா விசாரிக்குது. அதோட திருடப்பட்ட சாக்லேட்டுகள் சட்டவிரோத சந்தைகள்ல விற்கப்படலாம் என்றதால விற்பனையாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் குறித்த நிறுவனம் எச்சரிக்கை விடுக்கிறாங்க. அப்படின்னா ஒவ்வொரு தயாரிப்பிலும் இருக்கக்கூடிய பேட்ச் கோட்டை பயன்படுத்தினீங்கன்னா இந்த பொருட்களை அடையாளம் காண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சந்தேகமான பொருட்களை நீங்க கண்டறிஞ்சீங்க அப்படின்னா உடனடியா தகவல் கொடுங்க எங்களுக்கு அப்படின்னு கேட்டுக்கொண்டிருக்காங்க. சுவிட்சர்லாந்து அதோட ஐரோப்பாவினுடைய மிக முக்கியமான நாடுகள் இருந்து உலகம் பூராகவும் சாக்லேட் எக்ஸ்போர்ட் பண்ணப்படுறதால இப்படியான சம்பவங்கள் மிக முக்கியமாக பாரிய சிக்கலை ஏற்படுத்துது. அப்படின்னா பிராண்டுக்கே நம்பிக்கை இன்மையை ஏற்படுத்துது. குறிப்பா உயர்தர சாக்லேட் தயாரிப்புல முன்னணி நாடாக சுவிட்சர்லாந்து இருக்கிறதால அதனுடைய நன்மதிப்பு இப்படியான சம்பவங்களால பாதிக்கப்படுது. மற்றொரு முக்கிய அம்சம் என்னன்னா, இத்தகைய கொள்ளையெல்லாம் காப்புறுதி செலவுகளையும் உயர்த்துது என்றது அதிர்ச்சி தான். லாஜிஸ்டிக் நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, பாதுகாப்பு நடவடிக்கைகளை உயர்த்துறதுக்கான துப்பாக்கிய நிலைக்குள்ள தள்ளப்படும் போது அவங்க இறுதியில பொருட்களின் விலையையும் உயர்த்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மொத்தத்துல கிட்கேட் சாக்லேட் சரக்கு கொள்ளை சம்பவம் இருக்கு இல்லையா, ஒரு தனிப்பட்ட குற்ற செயல் மாத்திரம் இல்லாம ஐரோப்பாவினுடைய விநியோக சங்கிலி பாதுகாப்பு, பொருளாதார தாக்கமத்தோட நுகர்வோர் நம்பிக்கை, இது
எல்லாத்துக்குமே பாரிய எச்சரிக்கை சின்னமாகவே மாறி இருக்கு. வர நாட்கள்ல விசாரணை முடிவெல்லாம் வெளியாகும் போது இந்த சம்பவத்தினுடைய உண்மையான பின்னணி வெளிச்சத்துக்கு வரும் என்றுதான் நம்பிக்கையா இருக்கு, எதிர்பார்ப்பாகவும் இருக்கு. மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம். பாய்.